பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவருக்காக ஒருவரோடு ஒருவர் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எனக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியத்தில் எங்களோடு தோள் கொடுத்து நிற்கிற ஒர்ஷிப் டீம், மீடியா டீம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, சரியா எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உங்கள் ஜெபம் ரொம்ப தேவைப்படுது. ஆமென். இந்த நாட்களில் நம்ம இரவென்றும் பகலென்றும் பாராமல் பிரயாசப்படுகிறோம். அதுவும் தேவ கிருபை தான். பிரயாசத்தின் பலனை நம்ம காண்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குரிய தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா சேனையாய் நின்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, இந்த 37ஆம் அதிகாரத்தில் ஒரு உலர்ந்த போன எலும்பு கூடுகள் திரளாய் கிடக்கிற பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் தரிசனத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்பாரு. கர்த்தாவே, எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன உரை. அப்போது ஆவி அவர்களுக்குள்ளே வரும். உடனே அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா சேனையாய் நிற்பார்கள். அப்போ உலர்ந்து போன எலும்பு கூடுகளுக்குள்ளே தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசும்போது அந்த எலும்பு கூடுகளும் உயிரடையும். அப்போ இதை நான் எப்படி உணர்கிறேன், பார்க்கிறேன்னா, ஆவியானவர் உயிரடைய செய்வார். இந்த காலையிலேயே சோர்ந்து போய், அல்லது நீங்க எத்தனை மணிக்கு இப்போ இந்த குறுஞ்செய்தியை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த மணி நேரத்தில் உங்கள் உள்ளான மனுஷனில் ரொம்ப டயர்டாக, சோர்வா, அல்லது ஏதோ ஒரு போராட்டம் உங்களை போராடுகிற மாதிரி இருந்தால், டோன்ட் வரி. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. பாருங்க. ஆமாம், மலை போன்ற பிரச்சனை பனி போல மாறிடும். இன்னொன்று சொல்லட்டா, அது ஒரு கார்மேகம் இப்போ எழும்பி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க அது அப்படியே கடந்து போயிடும். அதை போல தான் உங்கள் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அனல் மூட்டிருங்க. அவர் என்ன செய்வார்? ஆமென். மீண்டும் உங்களை உயிரடைய செய்வார். உங்கள் ஆத்துமாவில் ஒரு புது பலனை தருவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை கால் ஊன்றி நிற்க செய்வார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளை மகா சேனையாய், ஆமாம், ஒரு பெரிய சேனை போல நீங்கள் மாறிடுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் பிரதர் சொல்கிறீங்களா? அப்போ என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய தயவு உள்ள கரம் இருக்கட்டும்ப்பா. கர்த்தருடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவருடைய பிள்ளைகளை உயிரடைய செய்து கொண்டிருக்கிறீர். புது பலனை தருகிறீர். சோர்வுகள் மாறுகிறது. ஆமேன். அது அவ்வளவுதான், இந்த பிரச்சனை முடிஞ்சது, இனி தேராது என்று சொன்னவைகள் எல்லாம் மீண்டும் ஒரு உயிர் மீட்சி அடையும்படி கர்த்தர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பெரிய சேனை நீங்க தான். சரியா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். தேவ கிருபை தாங்குவோம். மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.